ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோத்தாவில் இருக்க முக்கியமான 3 ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ ட்ரேட் ரொம்ப ஈஸியான விஷயம்தான். அது எப்போ உங்களுக்கு ஈஸியாக அமையும் அப்படின்னா, நீங்கள் எப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இங்கே இருக்கிற நீங்கள் அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துட்டு பை செல் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு 50% சான்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா சக்ஸஸ்க்கான பாதையில் எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் சிம்பிளாக சொல்ல போகிற 3 பாயிண்ட் ரொம்ப ஈஸி தான். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு நான் எப்போதுமே வந்து ஒரு சில ஷேரை வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருப்பேன். சரிங்களா? அதில் எனக்கு முக்கியமாக என்னை பார்த்த உடனே எப்படி இருக்குது, ஏன்னா நான் மார்னிங் வந்தோன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ நான் இங்கே எதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கீழே வரும், ஆனால் நான் ஆல்ரெடி வச்சுருக்க கம்பெனியோட நேம்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். அப்போ நான் முக்கியமாக பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மேலே எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நெஃப்டி ஐடியும் ஃபினான்ஷியல் சர்வீஸும் மேலே வேணும், நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா பேங்க் நெஃப்டியும் ஃபின் சர்வீஸும் வேணும் அப்படின்னா அது பக்கத்தில் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும், செகண்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். இல்லை எனக்கு செகண்டில் பேங்க் நெஃப்டி இருக்குன்னா செகண்ட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே சேஞ்ச் ஆயிரும், பேங்க் நெஃப்டி வந்துடும். இங்கே ஃபின் நெஃப்டின்னு இருக்கா, இங்கே எனக்கு என்ன வேணும், ஃபினான்ஷியல் சர்வீஸ் வேணும் முதல் இடத்துல அப்படின்னு கேட்டால் இங்கே ஃபினான்ஷியல் சர்வீஸ் மாறிடும். இது ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நோட். அதாவது நம்ம ஃபர்தராக நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம், நமக்கு சில பாயிண்ட்ஸ் தோணும், சில சீக்ரெட்டான விஷயங்கள் நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தோணிகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன கோடிங்னாலும் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கோட் வேர்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எதில் இந்த இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் டீட்டெயில் தெரியணும், இந்த ப்ரைஸை ரீச் ஆனால் எனக்கு என்ன ஒன்று, இப்போ 1300 ரீச் ஆனால் எனக்கு தெரியணும், நான் கம்பேரிட்டிவாக பார்க்கணும், இதை நான் மைண்டில் வச்சுக்கணும், ஏதோ ஒன்று சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நோட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே 1300 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும், இதுதான் கிடையாது, எது வேணாலும் டைப் பண்ணி வச்சுட்டு இங்கே கீழே டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இது பக்கத்துலேயே உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரிமெம்பர் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ கடைசியாக சொல்ல போகிற 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஷேர் எல்லாமே வாங்கணும்னு விருப்பப்படுவோம். நம்ம வந்து ரொம்ப ஒர்க் பிஸியில் இருப்போம். அப்போது நம்ம நினச்ச ஷேர் இப்போ வந்து அன்புன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதனோட விலை 100 ரூபா அப்படின்னா 101 ரூபா ரீச் ஆனால் நமக்கு தெரியணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அது 105 110 ட்ராவல் ஆயிரும். அப்போது நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். சரிங்களா? இது எல்லோரும் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இங்கே கிரியேட் ஜிடிடி அப்படின்னு இருக்கா, இதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அலாட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த மட்டும் 1687. சரிங்களா? எனக்கு வந்து 1700 வந்தால் நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் அலாட் கொடுக்கலாம். இதில் இந்த ப்ரைஸ் வந்தால் வாங்கவும் உங்களால் வைக்க முடியும். சரிங்களா? அலாட் ட்ரிகர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஒன்லி அலாட், உங்களுக்கு அலாட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? லாஸ்ட் ப்ரைஸ் என்ன ஹெச்டிஎஃப்சியில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரேட்டர் தென் லெஸ் தென் எந்த விஷயம் உங்களுக்கு வேணும், சமநிலையில் வேணும், எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு எனக்கு 1700 வந்தால் எனக்கு க்ரியேட் பண்ணி அலாரம் கொடுங்க அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது, சரிங்களா, உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் வச்சுருந்தாலும் சரி, சிஸ்டத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும். ஃபோன்லேயுமே உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். க்ரியேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை ஸ்டாக் வேணாலும் கொடுத்து வச்சுக்கலாம். இதுதான் கிடையாது. அப்போது நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்கில் ட்ரேட் இருக்கும் வைப்பீங்க, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவில் போகுதான்னு பார்த்துக்குங்க. நெகட்டிவில் போகிற ஒரு 10 ஸ்டாக்கை ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ரைஸ் டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருங்க. அதேமாதிரி பாசிட்டிவில் போகக்கூடிய ஸ்டாக்கில் ஒரு 10 ஸ்டாக் ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அன்னன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். எந்தெந்த ஸ்டாக்லாம் அலாட் பண்ணுதோ அந்தந்த ஸ்டாக்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ட்ரேடை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன விஷயந்தான். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸை நீங்கள் கற்று வைக்கும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வேலையை அது செக்யூர் பண்ணும், டயத்தை செக்யூர் பண்ணும். சரிங்களா? உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.